ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கு உலகம் முழுக்க பரபரப்பா பேசக்கூடிய செய்தி ஒண்ணுதான். அமெரிக்கா வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது? முதற்கட்டமா மெக்சிகோ, கனடா மற்றும் சைனாவிற்கு அமெரிக்கா கணிசமான வரியை இப்ப ஏய்ச்சிருக்காங்க. இதற்கப்புறம் எப்படி குளோபல் எக்கனாமி மாறப்போகுது அப்படிங்கிற கவலை பல பேருக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பத்தின டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். எஸ்பெஷலி மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் மத்தியில இருக்கும் எக்கனாமி எப்படி டர்ன் அரவுண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். பிஃபோர் கோயிங் ஆன் தட், சைனா பிரம்மாண்டமான வார் டைம் கமாண்ட் சென்டரை பீஜிங்ல கட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இதோடைய சேட்டிலைட் இமேஜை பார்த்த அமெரிக்காவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அமெரிக்காவின் மூலதனமா இருக்கக்கூடிய பென்டகன் கமாண்ட் சென்டரை விடவும் சைனா இப்ப கட்டிக்கிட்டு வரும் இந்த வார் டைம் கமாண்ட் சென்டர் 10 மடங்கு அதிகமா இருக்கு. சுமார் 1500 ஏக்கர் நிலப்பரப்புல இப்ப சைனா கட்டி வரும் இந்த கமாண்ட் சென்டர்ல அட்வான்ஸ்டு அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் பங்கர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. சப்போஸ் சைனா மேல யாராச்சும் எந்த நாடாச்சும் அணு ஆயுதம் பயன்படுத்தினாலும் சைனாவின் அதிபர் மற்றும் சைனாவின் முக்கிய ராணுவ தளபதிகள் அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில பாதுகாப்பா இருந்து அவங்களுடைய ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை மேற்கொள்ள முடியும். இப்ப கட்டப்படும் இந்த புதிய கமாண்ட் சென்டருக்கு அருகாமையில மக்கள் யாரும் வரக்கூடாது. ஸோ மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த இடம் இல்லை. அதே மாதிரி ட்ரோன் எதுவும் அந்த இடத்துக்கு பக்கத்துல பயன்படுத்தக்கூடாது, பறக்க விடக்கூடாது அப்படிங்கிற ப்ரொஹிபிட்டட் ஏரியாவா அந்த இடம் இப்ப சைனாவால அறிவிக்கப்பட்டு இருக்கு. சைனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வார் டைம் கமாண்ட் சென்டர் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2027ல தைவானை பிடிக்கிறதுக்கான வேலையில சைனா இறங்குவாங்க அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணப்பட்ட நிலையில இப்ப அதற்கான வேலைகள்ல துரிதமா இறங்கியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இப்ப அமெரிக்க மனசுல எழும்பி இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வார் டைம் கமாண்ட் சென்டருக்கான தேவை என்ன? ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப விரிவான அமெரிக்காவின் டாரிஃப் பிளானை பார்க்கலாம். சனிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அதிரடியா 25% வரி உயர்வை அமல்படுத்தியிருக்காரு. இதுல சீனா மேல ஏற்கனவே பல வரி விதிப்புகள் இருக்கிறதுனால அவங்க மேல வெறும் 10% அடிஷ்னல் வரி போட்டிருக்காங்க. இதுல கனடா மட்டும் ஏதோ ஸ்பெஷல் போல இருக்கு. ஏன்னா 25% இறக்குமதி வரி இல்லாம இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் IEEPAக்கு கீழே அடிஷ்னலா கனடாவின் ஆயில், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டிக்கு 10% வரியும் இவரு விதிச்சிருக்காரு. டாரிஃபுக்காக ட்ரம்ப் தரும் லீகல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆஸ் ஏ பிரசிடென்டா என்னோட மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அமெரிக்க மக்களின் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லீகல் ஏலியன்ஸால அமெரிக்காக்குள்ள கொண்டு வரப்படும் ட்ரக்ஸ். இங்க அவர் இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவது மெக்சிகோ மற்றும் கனடால இருந்து இல்லீகலா அமெரிக்காக்குள்ள வரும் மக்கள். இவங்க பர்பஸ்ஃபுல்லி ட்ரக்ஸை கடத்துறாங்க. அதற்காக பார்டர்ல அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், பார்டர் செக்யூரிட்டிக்கு லஞ்சம் கொடுப்பது அப்படின்னு பல குறுக்கு வழி வேலைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னோட எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவும் அமெரிக்க மக்களை ட்ரக்ஸ்ல இருந்து மீட்க மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டு மேல டாரிஃப் போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தன்னோட லீகல் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. இந்த டாரிஃப்ல இருந்த அந்த நாடுகள் ரிலீஸ் ஆகணும்னா அமெரிக்காவுக்கு கடத்தப்படும் ட்ரக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். அதற்கு அந்தந்த நாடுகள் முயற்சி மேற்கொள்ளணும். இமிகிரன்ஸை சட்டவிரோதமா அமெரிக்காக்குள்ள அனுப்புவதை தடுக்கணும் அப்படின்னு அவங்க சைடான ரெசல்யூஷனும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க கூட எதற்கு சைனாவை சேர்த்து ஒரு அடிஷ்னலா 10% வரி விதிச்சாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஒருவேளை சீனால இருந்து கூட போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுது அப்படின்னு ட்ரம்ப்க்கு தெரிஞ்சு இவங்க கூட சீனாவையும் சேர்த்து ஒரு குத்திடலாம் அப்படின்னு ஒரு உள்குத்த குத்திட்டாரா என்னன்னு தெரியல. எதற்கு மெக்சிகோ, கனடா கூட சேர்த்து தேவையில்லாம நமக்கு வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு சைனாவே குழம்பி நிக்கிறாங்க. அவங்க சைடும் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதற்கு எதிராக எதுவும் தரப்படல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப சைனா சார்பா தரப்பட்டிருக்கு. ரெடி ஆயிக்குங்க, எங்க மேல டாரிஃப் போட்டீங்களா, இனிமே உங்க மேல நாங்க டாரிஃப் போடுறோம் பாருங்க, அதற்கு ஆயுத்தம் ஆயிக்குங்க அப்படின்னு இப்ப சைனாவால மிரட்டல் தரப்பட்டிருக்கு அமெரிக்காவிற்கு. இந்த அமெரிக்காவின் டாரிஃப் கேட்ட அடுத்த 1 மணி நேரத்துல மெக்சிகோ மற்றும் கனடா அந்தந்த நாட்டு பிரதமர்களும் அமெரிக்காவுக்கு எதிரான அவங்களுடைய டாரிஃப் பிளானை அறிவிச்சிருக்காங்க. மெக்சிகோவின் அதிபர் கிளவுடியா ஷென்பன் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, போடுங்க அமெரிக்கா மேல டாரிஃபை. அவங்க எவ்வளவு போட்டாங்க? 25% டாரிஃப் போட்டாங்களா? நீங்களும் அதே 25% டாரிஃபை அமெரிக்கா பொருட்களுக்கு போடுங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மெக்சிகோவும் அமெரிக்காவுக்கு எதிரான டாரிஃபை போட்டாங்க. கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரும் சொல்லிட்டாரு, இங்க பாருங்க அமெரிக்க மக்களே, எங்களுக்கு உங்க மேல வரி விதிக்கணும் அப்படின்னு ஆசை ஒன்றும் இல்லை. உங்க அதிபர் ட்ரம்ப் போட்ட காரணத்தால வேற வழி இல்லாம நாங்களும் உங்க மேல 25% வரி விதிக்கிறோம். இது உங்களை தான் பாதிக்க போகுது நேரடியா. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து நாங்க போனதும் இல்லை. வரலாற்றுல எப்பவுமே அமெரிக்காவின் பக்கம் தான் நாங்க நின்று இருக்கிறோம்
இனிமேலும் அமெரிக்கா பக்கம் தான் நிற்போம். ஆனா இது ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு எதிர்வினையான முடிவு. இதனால நாங்க அமெரிக்காக்கு எதிரா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் 25% வரிய போட்டாரு. வருஷத்துக்கு கனடா 155 பில்லியன் மதிப்புக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்றாங்க. இந்த பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க. இதே மாரி மெக்சிகோவும் வருஷத்திற்கு அமெரிக்கா கிட்ட இருந்து 454.8 பில்லியன் மதிப்புக்கு இறக்குமதி பண்றாங்க. இந்த பொருட்களுக்கு இவங்களும் வரி போட்டிருக்காங்க. கனடாவிடம் இருந்து அமெரிக்கா வருஷத்துக்கு 481 பில்லியனுக்கான பொருட்களை இறக்குமதி பண்றாங்க. மெக்சிகோல இருந்து 480 பில்லியனுக்கான பொருட்களுக்கு இறக்குமதி பண்றாங்க. இந்த 2 நாடுகளிலும் இருந்து இந்த அமௌண்ட்டுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்காவும் வரி போட்டாங்க. இந்த ட்ரேட் வார்ல பெருமளவு யார் பாதிக்கப் போறாங்க அப்படின்னு கேட்டா, எந்த நாடோ இல்ல. இந்த 3 நாட்டுல உள்ள மக்கள் தான். ஏன்னா மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ காய்கறி, பழங்கள் போன்ற கிராசரி பொருட்கள்ல இருந்து மேனுஃபேக்சரிங்காக பயன்படுத்தப்படும் இந்த ரா மெட்டீரியல்ஸ், ஸ்பேர்ஸ் இது மாரி இந்த 3 நாடுகளுக்கு இடையே இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல போடப்படும் வரியானது நேரா கன்ஸ்யூமர்ஸ தான் பாதிக்கும். எஸ்பெஷலி கனடா, மெக்சிகோவை விட அமெரிக்காவிடம் வாங்கும் திறன் அதிகமா இருக்கு. ஆக சரிக்கு சரி இவங்க அமெரிக்காவுக்கு எதிரா மெக்சிகோ, கனடா வரி போட்டாலும், அவங்களுடைய எதிர்ப்ப காட்டுனாலும், அமெரிக்கா மார்க்கெட் இவங்கள விடவும் சஸ்டெயின் ஆயிடும். அமெரிக்கால ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் வரதுக்கு முன்னாடியே மெக்சிகோ, கனடா அவங்களுடைய எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இவங்க சரிக்கு சரி வரி போட்டா இவங்கனால அமெரிக்காவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது. அவங்களுக்கு நிகரா நிக்கவே முடியாது. அமெரிக்கா 25% போடுறாங்கன்னா, இவங்க மினிமம் 50% போடணும். அப்பதான் அமெரிக்காவுக்கு நிகரா இவங்கனால எக்கனாமிக் பிரஷர கரெக்ட் டைம் லைன்ல சமாளிக்க முடியும். அதே மாரி அவங்களுக்கு நிகரா நிக்க முடியும். இல்லைன்னா அமெரிக்கா கொலாப்ஸ் ஆவறதுக்கு முன்னாடி இந்த 2 நாடுகளும் கொலாப்ஸ் ஆயிடும். அதே மாரி வாங்கும் திறன் அதுவும் இந்த மெக்சிகோ, கனடாவ காட்டிலும் அமெரிக்காவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ சரிக்கு சரி போடுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு எதிரா வேலைக்கு ஆகாத ஒரு செயல் தான். ஆக இவங்களுக்கு வேற வழியே இல்ல. ட்ரம்ப் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏற்கனவே அமெரிக்க மக்களின் வரி பணம் பெருமளவுக்கு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனால உக்ரைன் போருக்கு செலவிடப்பட்டாச்சு. இத சரி கட்டுறதுக்காக அமெரிக்காவின் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தப்பட்டு இப்ப அது ஓவரால் அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் உயர்ந்திருக்கு. சரி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ட ட்ரம்ப் வந்தாலாச்சும் குறைப்பாரு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்கள், இப்ப ட்ரம்ப் இந்த ட்ரேட் வார ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த இன்ஃப்ளேஷன் இன்னும் ஏற தான் போகுது. ஸோ மக்களின் எதிர்பார்ப்ப இது பூர்த்தி பண்ணாது அப்படிங்கிறது தான் இங்க இன்னொரு விஷயமாவும் இருக்கு. பட் இட்ஸ் ஷார்ட் டெர்ம் தான். ஸோ குறுகிய கால ஒரு இன்ஃப்ளேஷனா தான் இது இருக்க போகுது. இருந்தாலும் இந்த குறுகிய கால கஷ்டத்தையும் அனுபவிக்க போறது அமெரிக்க மக்களா தான் இருக்க போறாங்க. ஓவராலா இந்த 3 நாடுகளுக்கும் இடையே உள்ள ட்ரேட் வார் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்குதோ, அவ்வளோக்கு அவ்வளோ மெக்சிகோ, கனடா மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கும் தான் பிரச்சனை. இந்த 3 நாட்டு மக்களுக்கும் தான் பிரச்சனை. இன்னொரு பக்கமா பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஏற்கனவே 100% டாரிஃப் நான் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. மீண்டும் ஒரு முறை நான் 100% டாரிஃப் போடுவேன். டாலர நீங்க வந்து டீடாலரைசேஷன் ஆக்கணும்னு நெனச்சா அப்படின்னு ஒரு எச்சரிக்கைய குடுத்திருக்காரு. இதையும் இது மாரி திடீர்னு அமல்படுத்தினாருன்னு வைங்க. இப்ப எப்படி மெக்சிகோ, கனடா மேல திடீர்னு டாரிஃப் போட்டாரோ, அது மாரி பிரிக்ஸ் நாடுகளுக்கும் டாரிஃப் போட்டாருன்னா, நம்ம கதையெல்லாம் முடிஞ்சிரும். அபார்ட் ஃப்ரம் பட்ஜெட். ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு புதிரா இருக்கு. அந்த மனுஷன் ஏற்கனவே புரிஞ்சுக்க முடியாத மாரி தான் செயல்படுவாரு. இப்ப அதே தான் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு கலக்கத்துல தான் இருக்கிறாங்க. மீண்டும் அமெரிக்காவ பார்த்து உலக நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் அமெரிக்காவின் அல்லைஸான யூரோப்பியன் கன்ட்ரீஸும் கூட. ஸோ இன்னைக்கான காணொளி இதுதான் மக்களே. இன்னைக்கான காணொளியில ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த டாரிஃப்க்கு பின்னாடி எக்கனாமி எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இத பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.